ஞாயிறு காலை ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வீடுகளையும் தேவன் தானே இந்த காலை வேளையில தேவ பிரச்சனத்தினால இருப்போம். எல்லாரும் கண்களை மூடி இருக்க இடங்களை பாவமை துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி பாவமை துதிக்கிறோம் 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 ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம் கர்த்தாதி கர்த்தாவே துதிக்கிறோம் அதிசயமானவரே துதிக்கிறோம் ஆலோசனை கர்த்தரே துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. We thank you Jesus. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. We thank you Jesus. உமக்கு நன்றி உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த காலையிலே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையாக இருக்கிறார். We thank you Jesus. உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? உண்மை துதிக்கிறோம் துதிக்கிற வசனம் சொல்லுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கும்படி வந்திருக்கிறோமோ முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் கிருபை
நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே. சொல்லுங்க கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிலே. ஊழியத்தின் பாதையில் ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிலே. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. சோர்ந்து போன நிர்மாலை காலை வேலப்பா, சோர்வாயிருக்கிற பிள்ளைகளை அப்பா உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொரு இல்லங்களையும் தேவ கிருபை நிரப்பட்டும் அப்பா. Oh yes Jesus, oh yes Lord. ஒரு விசை கூட சொல்லாம சோர்ந்து போன நேரத்தில் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் அந்த கிருபை அப்பா வீடுகளில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லத்தையும் அப்பா என் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஓரி பாபா சாந்த நாளை கடந்து கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை. கிருபை 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 மாறாத நல்ல கிருபை. கிருபை 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 மாறாத நல்ல கிருபை. கரங்களை உயர்த்தி கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபை அப்பா கிருபை கிருபை மாறாத நல்ல. கடைசி முறை சொல்லுமா கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. மாறாத கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஓரி பாபா சந்தி பாரி கதரபா கிருபையப்பா கிருபையப்பா. இந்த காலை வேளையிலப்பா நாங்கள் எப்போதும் கிருபையாயிருக்கிறோம். Lord, we thank you for your grace, O Master. கிருபைதான் எங்களை தாங்குகிறது. இயேசு பிறந்த நாள் முதலப்பா இந்த நாள் மட்டும் எங்களை தாங்கியது உடைய கிருபையப்பா. எங்களை நடத்தியது உடைய கிருபையப்பா. எங்களை தேய்ச்சியது உடைய கிருபையப்பா. எங்களை பலப்படுத்தியது உடைய கிருபையப்பா. ஓரி சாந்தி நீ கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, அன்பிற்காக நன்றி கர்த்தாவே. பிரசன்னத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த காலை ஆராதனை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவே ஆராதனை வேலை தேவ செய்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். தேவன் எங்களை நிரப்பபடி செவிகள் இயேசுவே எங்களை தாழ்த்தின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் தேவன் பெருகவும் இருக்கிறது பாராட்டி சகலத்து நீர் தனத்தையும் மகிழ்ச்சி அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் அல்லேலூயா. கூட இந்த மாலை இந்த காலை ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் இந்த கால வேளையில பயபக்தியோடு தேவ சமூகத்துல இப்படி ஆலயத்துல தேவனை வந்து நாம் ஆராதிக்கும் அதே போல குடும்பமாக தேவனை ஆராதிக்கும்படி உங்களோடு கூட நாங்கள் அழைக்கும் மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த காலங்களில் ஒருவேளை சூழ்நிலை நம்மளுக்கு எதிர்மறையா இருந்தாலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், அவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. Nothing is impossible to the Almighty God. இந்த காலங்களில் மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. We thank you, Lord. இருக்கிற இடங்களை கணக்கில் தட்டி தேவனை நோக்கி பார்க்கலாமா? மலாகாத காரியம், மலாகாத காரியம், மலாகாத காரியம், எல்லாமே உம்மாலாகு, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு. மலாகாத காரியம், மலாகாத காரியம், மலாகாத காரியம்,
தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாட்களில் கூட நீங்களும் நானும் தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒரு காலம் தடையாகாது. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை தேவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். அந்த வாக்குத்தத்துக்கு முன்பதாக ஒரு எரிகோ மதில் வந்தது. வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக ஒரு செங்கடல் வந்தது. வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக ஒரு பார்வோன் சேனை வந்தது. அதன் மத்தியிலே மோசே சொன்ன வார்த்தை, நீங்கள் அமைதியாக இருந்து, இது கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணின தேசம், இது கர்த்தர் தருகிற தேசம், இது கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற நாட்கள், இது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற நாட்கள். நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தர் தரும் ரட்சிப்பை பாருங்கள். காலையில் உங்களுக்கு எனக்கும் ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் நானும் செய்ய வேண்டியது அமைதியா இருந்து கர்த்தருடைய பாதத்தில் அமைதியா இருக்கும் போது கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவ கிருபையாய் இருக்கிறது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. Thank you, Jesus. எனக்கு ஜீவன் தந்தாரே, நமக்கு ஜீவனை தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று நான் பாடி. எனக்கு ஜீவன் தந்தாரே, எனக்கு ஜீவன் தந்தாரே, எனக்கு ஜீவன் தந்தாரே, எனக்கு ஜீவன் தந்தாரே. பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. பாடல்
நமக்கு தருகிற தேவன். சொல்லுவோமா? புது வாழ்வு தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே. துதிப்பாட நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாட நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தாரே, விடுதலை தந்தாரே, விடுதலை தந்தாரே, விடுதலை தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வல்லமை, வல்லமை தந்தாரே, சொல்லுமா? புதிய வல்லமை, வல்லமை தந்தாரே, சொல்லுங்க. வல்லமை தந்தாரே, வல்லமை தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரே, அபிஷேகம் தந்தாரே, சொல்லும் அபிஷேகம், அபிஷேகம் தந்தாரே, அபிஷேகம் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனை பார்த்து சொல்லுங்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இத்தனை பேர் சொல்லுங்கப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Glory, thank you, Jesus. எனக்கு ஜீவனை தந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்களை வாழ
கீழாக்காமல் எங்களை தலையாக்குகிற தெய்வமே, எங்களை கீழாக்காமல் எங்களை மேலாக்குகிற தெய்வமே, உயர்த்துகிறோம். ஓ இவா சக்தி நிவாரி கரவா, thank you Jesus, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ இவா சக்தி நிகரவா. Hallelujah, amen, hallelujah, 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 hallelujah. Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. கடைசி முறை hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. இருக்கிறதே வாய்கள் அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலைகளில் உங்களை நேசிக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். ரபா சப்த நமாதி நீக்கரபா. We thank you Jesus, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus, உமக்கு நன்றி கர்த்தாவே. அநாதி ஸ்நேகத்தான் நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்கப்பா? ஓ ரிபா சப்தி நீக்கரபா. We thank you Jesus. எல்லா வாய்க்கு திறந்து சொல்லுவோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி பேச்சு தாயின் கனவில் உருவாக முன்பே அனைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. தாயின் கனவில் தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேக்கி நடத்தி வந்து தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேக்கி நடத்தி கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அழைத்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே.
அழைத்தேனையா நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். சொல்லுமா, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கண்டீரே. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கண்டீர். அன்பு பெரியவரை பார்த்து சொல்லுங்கப்பா, இரக்கம் பெரியது. ஓடி பாபா சக்தி, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு இல்லறமா சொல்லுங்கப்பா. ஓடி சக்தி, உங்க கிருபை, உங்க அன்பு. Oh yes Lord, yes Lord. ஆயிரம் 10,000 பேரில் இருந்தாலும் அப்பா, அன்பிற்கு ஈடாகும் அப்பா. உடைய அன்பு பெரியதப்பா, உடைய அன்பு பெரியதப்பா. ஓ எஸ், தாயின் கருவில் உருவாகும் முன்பே என்னை பேர் சொல்லி அழைத்த தெய்வமே, உயர்த்துகிறோம் அப்பா. காலையில் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது இயேசுவின் அன்புக்கு நேராக ஓடிவாங்க. கேட்ட வார்த்தை நேசிக்கிறாயா? இந்த காலையில அவியானவர்களே என்னை பார்த்து கேட்கிறவன், என்னை நேசிக்கிறாயா மகனே, என்னை நேசிக்கிறாயா மகனே? Do you love me, my dear daughter, my dear son? என்னை நேசிக்கிறாயா? அவருடைய அன்பிற்காக நன்றி, அன்பிற்காக நன்றி கர்த்தாவே. ஓரி பாபா சக்தி நிகாரமா, we thank you Jesus. பார்த்து சொல்லலாமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்க, உங்க அன்பு. Oh yes Lord, உங்க கிருபை, உங்க தயவு. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. பெரிய அன்பிற்காக நன்றி கர்த்தாவே, பெரிய இரக்கத்திற்காக நன்றி. அன்பு இல்லாமல் நாங்கள் எங்கே நாங்கள் போவோம்? We thank you for your love, O Master. அன்பிற்காக நன்றி கர்த்தாவே. Thank you for your love. இயேசுவே, இத்தனை நாட்கள் எங்களை ஜீவனோடு பார்த்ததுமே கிருபை. கிருபைக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி கர்த்தாவே. Thank you Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus. Hallelujah, hallelujah. அப்படியே இருக்கிற அதே கண்களை மூடியப்பா, உயர்த்துகிறோம்னு சொல்லுங்க, உயர்த்துகிறோம்னு சொல்லுங்க. ஆமென், நாங்கள் உயர்த்துகிறோம். சபையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிட என்று சொன்ன தேவன் அப்பா, எங்கள் மருவத்தில் வருகிற தேவனோடு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா,
இயேசுவே பார்வோன் கையில வாங்கப்பட்ட போது இயேசுவே தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, என் பிள்ளைகளுடைய கண்ணீரை கூக்குறதை நான் கேட்டேன், கண்ணீரை பார்த்தேன், இதோ நானே இறங்கி வந்து அவங்களை மீட்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவனே. இயேசுவே இந்த நாட்களில் என் பிள்ளைகளை சிறைப்பட்டவர்களை போல் அடைக்கப்பட்டவர்களை போல இருக்கிறார்கள். என் தேவன் இறங்கி வந்து அப்பா ஒரு அதிசயத்தை செய்வீராகப்பா. என் தேவன் இறங்கி வருவீராகப்பா. என் தேவன் இறங்கி வருவீராகப்பா. ரபா சக்தி மாமா சக்தி நீக்கரபா ரபா சக்தி நீக்கரபா. ஓடி வருஷ 2-3 பேரப்பா ஒருவனை பற்றி பூமியில எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவனே. ஆலைவிலே நாங்கள் காலைவிலே கெஞ்சுகிறோம் அப்பா. இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு அதிசயத்தை நடப்பீங்கப்பா. தேவன் இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்வீங்கப்பா. வார்த்தையை அனுப்பி காற்றையும் கடலையும் அகற்றிய தேவனப்பா. வார்த்தையை அனுப்பியப்பா மரித்த லாசருக்கு ஜீவனை கொடுத்த தேவனப்பா. வார்த்தையினால் உருவாக்குகிற தேவனே, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவனே. ஓ நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர், இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்பா. நீ நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நீ போதுமான தேவன் அப்பா. ராஷப்தனாதி நீக்கரப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. காலையில் அப்பா இயேசுவே உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம். சகல நன்றிகளின் சகல கனத்தின் சகல மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதும் ஒருவருக்கே இருக்கிறோம். எங்கள் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். God whom you and I worship, he is good and he is good all the time. வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதி சங்கீத பகுதியை நாம் வாசிக்க இருக்கிற இடங்களிலே ஒரு வேத புத்தகங்களை திறந்து எழுந்து நின்று இந்த வேத பகுதியை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 138 1 முதல் 8ஆம் அதிகாரம். உம்மை முழு இதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபங்களும் பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்துகிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாய் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரியதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவர்களோ தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டி உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிரும். யாவும் சேர்ந்து கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. ஒருவேளை இந்த துன்பத்தின் பாதையிலே நாம் நடந்து போனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து சத்ருக்கள் என்ன பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்தாங்க அது எல்லாவற்றும் அதமாக்கி நமக்காக கர்த்தர் குறித்திருக்கிறது எல்லாவற்றையும் நமக்காக நிறைவேற்றி இந்த வருடத்துக்குள்ளாக எனக்காக யாரும் செய்து முடிப்பார் என்று வசனத்தின்படியாக இந்த நம்மளுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வருடத்துக்குள்ளாகவே ஒரு அதிசயமான காரியங்களை நம் ஆராய்ந்து கூட பார்க்க முடியாத காரியங்களை இந்த வருடத்திலே ஆண்டவர் செய்ய போகிறார். நம் யாரும் கரங்களை தூக்கி ஆமே நன்றி அப்பா, நன்றி, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. அதன்படி நீர் எங்களுக்கு செய்ய போகிறதுக்காக நன்றி ராஜா. பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதபடி தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடைய ஆமென். வசனத்தை சொல்லி பாடலை பாடி
வாவல் நோட்டமும் நீரே, என்னை யாவும் செய்வதும் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே, உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுமலை உம்மை சொத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுமலை உம்மை சொத்தரிப்பேன். உதவும் நீரே, உதவும் நீரே, குறையும் நீரே, குறையும் நீரே, Praise the Lord, bless all those who fear the Lord, who find great delight, and for his command. His children are strong and mighty in the land. His wealth and his riches in their house. The generation upright will be blessed. Wealth and riches will be in their house, and righteousness endures forever. Even in darkness, where can we see the thorns who be for upright? For those who are gracious, compassionate, and righteousness. Hallelujah. கர்த்தர் நாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கூட இந்த Facebook லைவை பார்த்து கொண்டிருக்கிற பார்த்து போகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இதை இக்கட்டான சூழ்நிலை கூட தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இக்கட்டான நேரத்திலும் தேவன் நமக்கு போதுமான தெய்வமாய் இருந்திருக்கிறார். தேவர்களை சந்தித்திருக்கிறார். வாதை கூடாரத்தை அணுகாதே என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். எத்தனையோ நாடுகள், எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இந்த வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்டாலும் என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் போதுமானவராய் இருந்திருக்கிறார். தேவர்களை சந்தித்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம் சிட்டைகளுக்குள்ளே நம்மை மறைத்து பாதுகாத்திருக்கிறார். 2 நிமிஷம் அப்படியே இருக்கிற இடங்களை அப்படியே கண்களுக்குரிய கரங்களை உயர்த்தி, அப்பா தேவனே நீ செய்த நன்மைகளுக்காகவும் நன்றி கர்த்தாவே. மாதம் துவக்கம் முதலப்பா இந்த கடைசி பரிசுத்த நாள் மட்டும் என் தேவன் எங்களுக்கு நல்லவராக இருந்தேனே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு போதுமான தெய்வமாக இருந்தேனே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பராமரித்தீரே, போஷித்தீரே, எங்களை நேசித்தீரே, எங்களை நடத்தினீரே. இயேசுவே உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசு சபையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் போதுமானவராக இருந்தேனே உமக்கு நன்றி கர்த்தாவே. சக்தி நீக்காரமா வாக்குத்தத்தம் செய்த தேவன், வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வமாய் இருந்தபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. இத்தனை நாட்கள் அப்பா எங்களை போஷித்தீரே உமக்கு நன்றிகள். உன்னை தொடுகிறது என் கண்ணியின் மனையை தொடுகிறான் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவனே, இந்த வாதைகளை கூடாரத்தை அணுகாதபடி தேவன் பாதுகாத்திலே உமக்கு நன்றி கர்த்தாவே. இருக்கிறது இல்லப்பா இந்திய தேசத்துக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனப்பா தேசத்திற்கு மனம் இறங்குவீராகப்பா, மனம் இறங்குவீராகப்பா. என் தேசத்தின் மேல் மனம் இறங்குவீராகப்பா. இயேசுவே இந்த வைரஸ் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுத்தரிக்கிறோம்ப்பா. என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேசத்துக்கு சேமத்தை தருவீராகப்பா. அமெரிக்க தேசத்தை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் மனம் இறங்குவீராகப்பா. அந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இத்தாலி தேசத்தை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிரான்சுக்காக கருத்துல வருகிறோம். இயேசுவே இந்த வைரஸ் நிமித்தம் பாதிக்கப்பட்ட 9 தேசங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவனே மனம்
மனம் இறங்குவீராக. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மனதுருக்கத்தின் தெய்வமே, இந்த காலையில சபையாகலான ஒருமித்த நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் மனம் இணைக்கும்படி செபிக்கிறது மனம் இறங்குவீராகப்பா. எங்க சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனை மட்டுமாய் போதுமானவராய் இருந்ததே உமக்கு நன்றி கர்த்தாவே. தேவைகளை சந்திப்பீராகப்பா. போக்கிலும் மரத்தோட பிரசவங்களோடு இருந்தபடியாலும் உமக்கு நன்றி. விசேஷமாகப்பா வேலைகளுக்கு போய் கொண்டிருக்கிறப்பா எல்லா டாக்டர்ஸையும் எல்லா நர்சஸையும் பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்புவிடுவோம். என் தேவடு நம்முடைய சிறைகளை அவங்களை பாதுகாப்பீராக. சபையில ஒவ்வொரு டாக்டர்ஸும் கொண்டு வைக்கிறோமப்பா. என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு நர்சஸையும் கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பேராமெடிக்கல் ஸ்டாஃபையும் கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீர் மனம் இறங்குவீராகப்பா. நீர் மனம் இறங்குவீராகப்பா. அப்படி செட்டைகளின் நீர் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவே இறங்குவீராக. மனதிற்கத்தின் தெய்வமே இறங்குவீராகப்பா. இந்த காலை வேளையிலப்பா இந்த மகிமை பிரசனத்துக்காக நன்றி கர்த்தாவே. தெய்வ வார்த்தையை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனை நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராகப்பா. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நேர்ந்துக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வேதத்திலிருந்து வேத பகுதியை வாசிப்போம். யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து கடந்த வாரங்களை நாம் வாசித்தது போல இந்த வாரம் கூட அதே போல யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். Book of Jonah chapter 2. நம்ம கடந்த வாரமும் நேற்று தினத்திலும் யோனாவின் புத்தகத்திலும் வாசி. முதலாவதாக தேவன் இந்த இக்கட்டு காலத்துல இந்த லாக்டவுன் நேரத்துல முதலாவதாக தேவன் நம்முடைய பலத்தை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் விசுவாசத்தை புதுப்பிக்கிற தேவன் என்ற நேற்று தினத்துல வாசித்த வேத பகுதி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல முடிக்கும் போது யோனாவுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தது. அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டனா அந்த நேரத்தில் தேவனுடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. நான் இந்த மீன் வயிற்றுல இருந்தாலும் என் தேவன் என்னுடைய கூக்குரல் கேட்கிறவராக இருக்கிறார். காலை வேளையில உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அது என்ன? எந்த நேரத்துல நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டாலோ, இந்த மீனின் வயிற்றில் இருந்து நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டாலோ என் கூக்குரலை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு வீடுகளில் தேவனை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு மருவத்துல வருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலே கூட அதே வேத பகுதியில வாசிக்க போகிறோம். யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிப்போம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பினீர். இந்த 2 வசனங்கள் முதலாவது 5ஆம் வசனத்துல he's telling about his current situation. அவன் தேவனை அறிந்தவனாக இருந்தான். தேவனை அறிந்தவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்தது என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்? அவன் தேவன் பிரசன்னத்தை விட்டு ஓடினதினால் அவனுடைய வாழ்க்கையில வந்தது என்ன? ஒரு பெரிய ஒரு புயல் காற்று வந்தது. ஒரு பெரிய ஒரு உபத்திரம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். இப்ப என்ன பண்ணாங்க? என்ன நல்லா கேட்டு போங்க. யோனா தேவனை விட்டு ஓடினான். தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடினான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு புயல் வந்தது. அந்த புயல் மத்தியில அவர்களை காப்பாற்றிக்கொள்ள அவங்க என்ன பண்ணாங்க? யோனாவை தூக்கி என்ன பண்ணாங்க? அவனை மீன்ல அவனை மணிக்க விடுவாங்க, கடல்ல போட்டாங்க. போட்ட உடனே ஒரு பெரிய ஒரு அமைதி வந்தது. ஆனா யோனாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவ கிருபை அவனை சூழ்ந்து கொள்ள ஒரு மீனை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். அந்த மீன் அவனை என்ன செய்தான்? அவனை விழுங்கியது. இந்த மீனின் வயிற்றிலே யோனா செய்த ஜபத்தை தான் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். 5ஆம் வசனம்
வசனம் வாசிக்கும் போது அந்த இடத்துல யோனா அவனுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுகிறான், நான் இக்கட்டில் இருக்கிறேன், நான் கண் கோர்க்க, நான் இந்த மீன் நல்ல யோசனை மீன் வயிற்றுல அவனுக்கு ஒரு சௌகரியமான வாழ்க்கையில ஒரு இக்கட்டின் வாழ்க்கை அவனுடைய பிரச்சனை வாழ்க்கையில் கூட இருந்தால் சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட வார்த்தையை தான் அவனும் உபயோகிக்கிறான். வாசிக்கிறான் சங்கீதம் 18 5ஆம் வசனத்தை பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. இந்த இடத்துல வாசிக்கும் போது சங்கீதக்காரன் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறான், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. யோனாக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த காலை வேளையில the situation that we are going through, it is true. அது உண்மையான சூழ்நிலை, அது ஒரு பிரமை அல்ல. நீங்களும் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது உண்மையான. அதன் மத்தியில யோனா ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவித்து தப்புவித்தீர், நீர் என் பிராணன் ஜீவனை தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னை தோய்ந்து போகிறேன், என் ஆத்துமா என்னை தோய்ந்து போகிறேன். கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ யோனாவுடைய ஜெபம் நல்லா கேட்டுக்கோங்க. 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 4ஆம் வசனம் கடைசி பகுதி வாசிக்கும் போது, நான் உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நான் என்ன பண்ணனா கூப்பிட்டேன். He's praying. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கடைசி பகுதி வாசிக்கலாம். ஆகிலும் இன்னமும் இந்த பரிசுத்த ஆலயத்தை நோக்குறேன் என்று. நல்லா பாருங்க. இப்போ யோனா ஒரு ஜெபத்தை செய்கிறான். உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொன்னான். ஆனா இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். கடைசி பகுதியில 7ஆம் வசனம் கடைசி பகுதி. அப்பொழுது என் விண்ணப்பம் இந்த பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஆமென். ஹalleluya. இப்போ முதல்ல ஜெபிக்கும் போது உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறேன் என்று ஜெபத்தை ஆரம்பித்தாலோ, இந்த இடத்துல அவன் ஜெபிக்கும் போது என் ஜெபம் உங்களுடைய சந்நிதியை எட்டியது என்று ஜெபிக்கிறான். ஆமென். ஹalleluya. இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு there is a renewal of hope. உன்னுடைய நம்பிக்கையை புதுப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இப்போ நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை, அவன் இக்கட்டின் நடுவே இருக்கிறான், உபத்திரவத்தின் நடுவே இருக்கிறான், அவன் பிரச்சனை நடுவுல பாடுகள் நடுவே இருக்கிறான். இப்போ அவனுக்கு தெரியல. இப்போ தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த அவனுக்கு இப்ப நம்பிக்கை வந்தது. என் விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்தை எட்டியது. ஆமென். ஹalleluya. இக்கட்டு நடுவே, பிரச்சனை நடுவே, உபத்திரவ நடுவே நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் யோனாவை போல ஒரு விசுவாசம் இருக்கட்டும். என் ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டியது. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோனாவை போல நான் இக்கட்டு காலத்துல நான் ஜெபித்தேன், என் பிரச்சனை மத்தியிலிருந்து நான் ஜெபித்தேன், கர்த்தருடைய சமூகத்தை என் விண்ணப்பம் எட்டியது. ஆமென். ஹalleluya. இந்த காலை வேளையில ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் தட்டி எழுப்பது மாத்திரமல்ல, இப்போ உன் விண்ணப்பம் என் சமூகத்தை எட்டியது. ஆமென். ஹalleluya. உன் நம்பிக்கையை தட்டி எழுப்பு. என் தேவன் சொல்லுகிற வார்த்தை எடுத்து வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகத்தை நாம் திருப்பி கொள்வோம் என்றால், யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், இப்போ மோசே இடத்துல தேவனுடைய வார்த்தை வருகிறது. வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். ஆமென். ஹalleluya. அந்த காலை வேளையில
தேவன் நமக்காக இறங்கி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப யோனாக்கு ஒரு விசுவாசம், யோனாக்கு ஒரு ஹோப், யோனாக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை என்னவென்றால், முதல்ல நான் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி நான் கூப்பிட்டேன். அதை கூப்பிட்ட பிறகு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. என் கூக்குரல் தேவனுடைய சந்நிதியை எட்டியது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அந்த மோசேயை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை, என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய அழுகுரலை நான் கேட்டேன், அவருடைய கண்ணீரை நான் பார்த்தேன், அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன். என் தேவன் வெறும் பார்த்து கொண்டு மௌனமாய் இருக்கிற தெய்வம் அல்ல. உன் கண்ணீரை பார்த்து மௌனமாய் இருக்கிற தெய்வம் அல்ல. உன் அழுகுரலை கேட்டும் கேட்காததை போல இருக்கிற தெய்வம் அல்ல. அவர் உனக்காக செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையில ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் நம்பிக்கை வீணாகாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போது யோனாக்குள்ள ஒரு நம்பிக்கை, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை அவன் சொல்லும் போது அவன் இன்னும் மீனின் வயிற்றுலதான் இருந்தான். இன்னும் அவனை சுற்றி ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு இடத்துலதான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை என்ன? என் கூக்குரல் தேவனுடைய சந்நிதியை எட்டியது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில உங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியை எட்டியது. உங்களுடைய வீடுகள் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய அறைகளை பூட்டிக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையில ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தை எட்டியது. ஆமென், ஹல்லேலூயா. யோனாக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வரட்டும். யோனாக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. என் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அழகான ஒரு பாடல் இருக்கிறது. என் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எனக்கு பதில் தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என் கண்ணீரை காண்கிறவர், எனக்கு பதில் தருகிறதே. இந்த சன்னதியை மாத்திரம் நாம் பாடுவோமா? என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஒருவர் அவர் இருக்கிறார். ஆமென், அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். இந்த காலவேளையில யோனாக்கு ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வந்தது. என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஒருவர். அதே அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நாம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள், பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போர்க்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வருகிற கிருபையை போர்க்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். திருப்பி 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தேவனை விட்டு, தேவ கிருபையை விட்டு விலகுகிறார்கள். இந்த நாட்களில பல நேரத்தில் நமக்கு வருகிற ஒரு கேள்வி என்றால், ஏனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை, ஏன் இந்த தேசம், ஏன் உலகம் முழுவதும் இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஒரு நிந்தை என்று நாம் நினைத்து நாம் என்ன பண்ணுகிறோம்? நம் தேவ கிருபையை விட்டு விலகுகிறோம். பலர் என்ன பண்றது இல்ல, ஐயோ இது இப்படிதான் இருக்கும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? யோனாவை பாருங்க, அந்த மீனின் வயிற்றில் அவன் தன்னுடைய நம்பிக்கை இழந்திருக்கலாம். யோனா சொல்லுகிறான், அவர்கள் தேவனை நம்புகிற நம்பிக்கையை மறந்து கிருபையை விட்டு விலகினார்கள். ஆனால் நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சமூகத்துல நான் மகிழ்ந்து களி கூறுவேன். இந்த காலையில சபையே, நீ மகிழ்ந்து களி கூறு, என் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் தேவனுடைய கிருபையை விட்டு விலகினார்கள். ஏசாயா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களோ தேவனுடைய கிருபையை விட்டு விலகினார்கள். தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்களோ தேவ கிருபையை விட்டு விலகினார்கள். ஏசாயா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம்.
என் பெலனாகிய கண்மணியே, நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். நீ உன் தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாமலும் அந்நிய தேசத்துக்கு கன்றுகள் வைத்தாலும், பகற்காலத்தில் உன் நற்றை வளரவும் விடிய காலத்தில் உன் இதயம் முழக்க பண்ணினாலும், பலன் சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையும். இவர்கள் தேவனை விட்டு விலகியபடியால், இவள் தேவ கிருபையை விட்டு விலகியபடியால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக எதை பெற்றுக் கொண்டார்களா? இவருடைய வாழ்க்கையில சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த நாட்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, நீ கர்த்தரை நம்பும் போது என் தேவன் உங்களுக்கு இந்த நாட்கள் முடியும் போது ஒரு ஜெயத்தின் நாட்களை தேவன் தருவார். இரட்டிப்பான நன்மைகளை தேவன் தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் நம்பிக்கையின் பாத்திரமான இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். அதான் யோசுவான் புஸ்தகத்துல வாசிக்க வேண்டிய 24ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கும்போது, ஜனங்கள் தேவனை விட்டு விலகிய போது யோசுவா சொல்லுகிற வார்த்தை, நீங்களோ அந்நிய தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது, ஆனா நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். ஒருவேளை இது கஷ்டமான நாட்களா இருந்திருக்கலாம். அந்த கஷ்டத்தின் மத்தியிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோனான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். 9ஆம் வசனத்தை நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். நல்லா கேட்டுக்கோ. நான் என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துல யோனா சொல்லுகிறான், நான் என்ன ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆனா நான் என்ன பண்ணுகிறேன்? என் பொருத்தனை என்ன பண்ணுகிறேன்? நான் செலுத்துவேன். I complete my works. பல நேரத்தில் நம்ம தேவனுக்கு நிறைய பொருத்தனைகளை செய்கிறோம், ஆனா பொருத்தனைகளை மறந்து விடுகிறோம். இந்த நாட்கள் தேவனிடத்துல நீங்கள் எந்தெந்த பொருத்தனைகளை செய்தீங்களோ அதை நினைவு கூறுகிற நாட்களாக மாறட்டும். நம்ம எத்தனை முறை தேவனிடத்துல பொருத்தனை செய்யணும். அப்பா, எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா நான் உமக்காக இதை செய்வேன். கர்த்தாவே, எனக்கு இதை கொடுத்தீர்கள்னா அப்பா நான் இதை செய்வேன். பிள்ளை எனக்கு ஒரு மகனையோ மகளையோ தருவீர்கள்னா அவரை உமக்கு நான் பிரதிஷ்டை செய்வேன். எத்தனை பேர் நாம் பொருத்தனை செய்தோம், ஆனா பொருத்தனை மறந்தோமே. அந்த நாளை பார்க்கும் போது அவர் பொருத்தனை செய்ததை நிறைவேற்றினார். தேவன் அவருக்கு 6 பிள்ளைகளை அவருக்கு கிருபையாய் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலையில யோனா செய்தது தன் பொருத்தனை நிறைவேற்றினார். எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் தேவ சமூகத்துக்கு நான் எப்படி வருவேன்? ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு நான் வருவேன். வாசிப்போம். 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர். சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவன் சத்தமும் கேட்கப்படும். இடத்துல நீங்களும் நானும் வீடுகளில் இது புலம்புகிற நாட்கள் அல்ல, தேவ சமூகத்துல நாம் கம்பீர சத்தத்தோடு முழக்கம் எடுக்கிற நாட்களாக மாறுது. ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் எப்படி வருகிறார்? தேவ ஆலயத்துக்கு வரும்போது ஒரு சந்தோஷத்தோடு வருகிறார்கள். நீங்கள் இந்த ஒருவேளை அடைக்கப்பட்ட வாசல் முன்பதாக நின்று கொண்டிருந்தார்கள். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருக்குள் நாம் களி கூறும் போது நமக்கு எதிராக நிற்கிற அந்த எரிகோ மதில் அது உடையும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தை, எரிகோ மதில் இந்த எகிப்து ஜனங்களுக்கு முன்பதாக இருந்த பொழுது தேவன் சொன்னார், நீங்க எதுவுமே செய்யாதீங்க, நீங்கள் கர்த்தரை துதிங்கள். கர்த்தரை துதிக்கும் போது அந்த மதில் உடையும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வைரஸ் நிமித்தம் நீங்கள் கலக்கம் அடையாதீர்கள். உங்கள் வீடுகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்கள் வீடுகளில் கேட்கப்படும். அப்பொழுது தேவன் உனக்கு உங்களுடைய குடும்பத்துக்கும் தேவனோட ஜெயத்தை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிக்க வேண்டாம். 4-5 வசனங்களை வாசிக்கும் போது இந்த இடத்துல உங்களுடைய நீங்கள் செய்த அந்த கவனம், அந்த வாக்ஸ், நீங்கள் செய்த அந்த தேவனிடத்தில் நீங்கள் செய்த பொருத்தனைகளை
பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. போல இந்த இடத்துல வாசிக்கும் போது நீங்கள் செய்த பொருத்தனைகளை, இப்போ யோனா மீனின் வயிற்றில் அவனுக்கு என்ன ஞாபகம் வருது? செய்த பொருத்தனை ஞாபகம் வருகிறது. இந்த ஜெப நாட்கள்ல வீடுகளில் நீங்கள் தேவனுக்கு எத்தனை பொருத்தனைகள் செய்தீர்கள்? இந்த ஆண்டு துவக்கம் முதல் எத்தனை பொருத்தனைகள் செய்தீர்கள்? எனக்கு வேலை கிடைச்சா நான் என்ன செய்வேன்? எனக்கு என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தீங்க, நான் இதை செய்வேன். எத்தனை பேரு பொருத்தனை செய்தோம், அந்த பொருத்தனை மறந்து விட்டோம். யோனாவுக்கு எப்போதுமா அந்த பொருத்தனை ஞாபகம் வருகிறது? மீன் வயிற்றிலே அவனுக்கு பொருத்தனை ஞாபகம் வருகிறது. அவன் பொருத்தனை நிறைவேற்றினான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அதை 9ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை வாசிக்கலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையின் மத்தியில உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை வரணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு இந்த உலகத்துல இல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation comes from the Isaiah புத்தகம் 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ரட்சிப்பவராக இருக்கிறார். வாசிப்போம் 45. இஸ்ரவேலரே கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். காலையில் தேவன் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அதுதான் சொல்லுகிறது. Deliverance comes from the ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. வாசிப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் தம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கும். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில நீங்க ஒரு வேலை, ஐயோ இதுக்கு இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கல, ஐயோ எனக்கு வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. இல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. உடைய நம்பிக்கை கர்த்தர் மீது வைங்கள். உடைய நம்பிக்கை விசுவாசம் கர்த்தர் மீது வைங்கள். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை நீ போகாது. ஆமென். அது ரட்சிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கும் போது இந்த இடத்துல பெரிய ஒரு செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நின்றது. 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யார் செய்கிற ரட்சிப்பு? கர்த்தர். நல்லா கேட்டுக்கோங்க. மனிதன் செய்கிற ரட்சிப்பு அல்ல. உங்க தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் செய்கிற ரட்சிப்பு அல்ல. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க ரட்சிப்பு கர்த்தராலே வரும். இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு முன்பதாக ஒரு செங்கடலை பார்த்த உடனே, பின்பதாக ஒரு பார்வோன் சேனையை பார்த்த உடனே மோசே நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள். மோசே சொல்கிறான், நீங்கள் அமைதியாய் நின்று கர்த்தர் உங்களுக்கு தருகிற ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஒரு அழகான உவமையை சொன்னார். என்ன சொன்னாரு? 2 பேர் வீடுகளை கட்டினார்களாம். ஒருவன் அந்த கற்பாறையுமே தன் வீடை கட்டினான். ஒருவன் மணலின்மே தன் வீடை கட்டினான். ஒரு பெரிய ஒரு புயல் வீசியது. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பெரிய ஒரு புயல், ஒரு மழை வந்தது. அப்போது மணலில் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினவன் அது இடிந்து போனது. ஆனா கற்பாலையாகிய கர்த்தர் இயேசுவின் மீது வீட்டை கட்டினானோ அது நிலைத்து நின்றது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப தேவன் உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்து சொல்லுகிறார், நிதியாய் நின்றுமா. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. பலருக்கு பலருடைய வாழ்க்கையில பல நேரத்துல இந்த பிரச்சனை மத்தியில ஏன் நம் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம் என்றால்,
நம் கற்பாலையுமே நம்ம வீட்டை கட்டல, வேத வசனத்துல நம்ம வீட்டை கட்டல, இயேசுவே நம்ம வீட்டை கட்டல. அதனாலதான் கொஞ்சம் பாடுகள் வந்த உடனே, கொஞ்சம் உபத்திரம் வந்த உடனே, கொஞ்சம் ஏமாற்றம் வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய வீடு இடிந்து விடுகிறது, நம்பிக்கை இடிந்து விடுகிறது, விசுவாசம் இடிந்து விடுகிறது. இந்த காலையில தேவன் உங்களை என்னை நோக்கி பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கற்பாரையும் ஆகிய கண்மலையாகிய இயேசுவே உன் வீட்டை கட்டுவாய் என்றால் இந்த புயல் அல்ல, இதை காட்டிலும் பெரிய புயல் வந்தாலும் நீ அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீ அசைக்கப்படுவதில்லை. அதே 14ஆம் அதிகாரம், யாத்திராக 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது எப்போ தெரியுமா? எப்போ மோசே, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நீங்க அழாம இருங்க, புலம்பாம இருங்க, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததோ, நான் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, நான் கலங்க கூடாது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி பார்த்து, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரனாலும் மகிமைப்படும் போது, மகிமை இந்த பிரச்சனையின் மத்தியிலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இந்த பிரச்சனையின் மத்தியிலே தேவன் மகிமைப்படுவார். தேவனுடைய கரம் தேசத்தின் மேல் இறங்கும். எந்தெந்த தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ எல்லா தேசத்திலும் என் தேவனுடைய கரம் இறங்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் துவக்கத்துல செய்தியில நான் பேசின ஒரு வார்த்தை, தேவன் இந்த வருடம் அவர் தேவாதி தேவனாய் சேனைகளின் கர்த்தராய் இறங்கி வருவார். இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், கர்த்தாவே உம்முடைய கரம் தேசத்தில் அசைவாகட்டும், தேவ கரம் இறங்கட்டும். மோசே சொன்னா, ஐயோ மோசே பார்த்து இவர்கள் என்ன சொன்னாங்க? ஐயோ நாங்கள் பயப்படுகிறோம், நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே. மோசே சொன்னது, நீங்கள் அமைதியா இருங்கள், ரட்சிப்பு கர்த்தருடைய. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த பிரச்சனை மத்தியிலே நான் மகிமைப்படுவேன், தேவ கரம் இறங்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை நிச்சயமாகவே முடியும். நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு வந்தது. நல்லா கேட்டுக்கோங்க. யோனாக்கு ஏற்கனவே முதலாம் ஒரு வாட்டி ஒரு முறை தேவனுடைய வார்த்தை வந்தது. யோனாவோ அந்த வார்த்தையை நிராகரித்தான். 2வது முறை கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு வந்தது. இந்த காலையில இந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப என்னை பாதித்தது. 2வது முறை தேவனுடைய வார்த்தை யோனாக்கு நேராக வந்தது. தேவன் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை 2வது முறை. இன்னொரு தருணத்தை நான் அறிகிறேன். அழைத்த தேவன் 2வது முறை உன்னை அழைக்கிறார். உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்த தேவன் 2வது முறை அதை புதுப்பிக்கிறார். இந்த செய்தியின் 1வது குறிப்பு, உன்னுடைய விசுவாசத்தை புதுப்பித்த தேவன் இப்போது உன் அழைப்பை புதுப்பிக்கிற தேவன். 2வது முறை உன்னை அழைக்கிறார். 2வது முறை உன்னை அழைக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். 1 சாமுவேல் 12:13. 2 சாமுவேல். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தால் நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்வேன் என்றார். 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
நீ ஒளிப்படத்தில் அதை அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். மறுபடியும் தேவன் தாவீதை ரட்சித்தார். முதலாவதாக தேவன் தாவீதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார், ராஜ்யத்துக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனா தாவீதோ அவன் பாவம் செய்தபடியா, பட்சிமாவோடு அவன் பாவம் செய்தபடியா தேவனுடைய கோபம் அவனுக்கு நேராய் வந்தது. இப்போது நாத்தான் தாவீதத்துல வந்து சொல்லுகிறான், நீ பாவம் செய்தார் என்று. அவன் நாத்தான் சொன்ன உடனே தாவீதுக்கு ஒரு உணர்வு வந்தது. அவன் புரிந்து கொண்டான், ஐயோ நான் பாவியானே, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே. இந்த கர்த்தருடைய சமூகத்துல அவன் புலம்பினான். இப்ப நான் தான் திரும்ப ஒரு வார்த்தை சொல்றான், பாவம் மன்னிக்கப்பட்டது. அவனுக்கு நேராக, அவனுடைய வீட்டுக்கு நேராக ஒரு மரணம் வந்தது. அதை தேவன் தடுத்தார். அந்த காலையில தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை மறுபடியும் 2வது முறை யோனாக்கு வார்த்தை வந்தது. இந்த காலையில சபையை தேவன் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், நமக்கு எல்லாம் தெரிந்த வேத பகுதி. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் நல்லா கேட்டுங்க, திரும்ப 2வது முறை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய பர்வதம் மட்டும் என்ன பண்ணலாம், நடந்து போகலாம். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, இப்போது எலியா தூங்கி கொண்டிருந்தான், சூரியன் மறைந்து தூங்கி கொண்டான். இப்ப தேவதூதன் என்ன பண்ணா, முதல் முறை தட்டி எழுப்புகிறான். எழுப்பவன என்ன பண்ணான், பார்த்தா அவனுக்கு சாப்பாடு தயாரா இருந்துச்சு. அது சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன பண்ணிட்டானா, தூங்கிட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் என்ன பண்ணாரா, நம்மளை அபிஷேகித்தார், நமக்கு புதிய பலத்தை கொடுத்தார், நம்மளுக்கு தாளந்துகளை கொடுத்தார், நமக்கு திறந்த வாசலை வைத்திருந்தா, நாமோ என்ன பண்ணிட்டோம், முதலாவது முறை தேவதூதன் தட்டி எழுப்பினா, எழுந்திருப்பா. அவன் என்ன பண்ணா, எழுந்து சாப்பிட்டான். 2வது முறை தட்டி எழுப்பி அவன் சொல்றான், போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எனக்கு அருமையான சபையே, இந்த லாக்டவுன் நேரம் எதற்காக கொடுக்கப்பட்டது? தூங்கி வேண்டாம். ஒரு திறந்த வாசலை தேவன் தேசத்துல வைத்திருந்தார். எத்தனையோ பேர் மறித்து கொண்டிருந்தார்களே, அவர்களை தேடி அவர்களை தேவ ராஜ்யத்தில் சேர்க்கும்படி ஒரு திறந்த வாசலை தேவன் வைத்திருந்தார். ஆனா சபையோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அழைத்த அழைப்பை மறந்து தூங்கிவிட்டோம். அழைத்த அழைப்பை மறந்து, நான் நல்லா இருந்த போதும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருந்த போதும், என் வேலை இருந்தா போதும், எனக்கு சம்பாத்தி இருந்தா போதும், எனக்கு வீடு இருந்தா போதும், கார் இருந்தா போதும், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்று 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 தூங்கிட்டோம். கர்த்தர் 2வது முறை யோனாவிடத்துல வார்த்தை வந்தது. 2வது முறை எலியாவை தட்டி எழுப்பி இப்ப சொல்லுகிறான், இப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, தூங்க கூடாது. லாக்டவுன் முடிந்த பிறகு சபையவனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இப்போது நீ பிரயாணம் படுவாய் என்றால், உன் பிரயாணம் எதுவரை இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் உன்னை பலப்படுத்துகிற ஒரு புதிய அபிஷேகத்தை என் தேவன் தரப்போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்குள்ளே வந்தபோது ஒரு புதிய விசுவாசம் வந்தது. நான் விசுவாசிக்கிறேன். சபையே, எப்போது சபை ஆராதனை உலகம் முழுவதும்
பறக்க போகிறதோ அப்பொழுது தேவ ஆவியானவர் அக்னியை போல சபைகளை நிரப்ப போகிறார். அந்த பலத்தை கொண்டு ஓரேபின் தேவ சமூகம் மட்டும் தேவன் இரண்டாம் வருகை வரும் மட்டும் நீங்களும் நானும் தேவனுக்காக ஊழியம் செய்ய போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இரண்டாவது முறை யோனாவை தட்டி எழுப்பிய அதே தேவன் இந்த சபையை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். சபையை நீ தூங்கியது போதும், சபையே உனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் போதும், உனக்குள்ள இருக்கிற வேற்றுமைகள் போதும், உனக்குள்ள இருக்கிற ஜாதி பிரச்சனைகள் போதும். நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பலப்படு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ தூங்கபடி அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே நீ திரும்ப கூடி வரும்போது நீ செய்ய வேண்டியது கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த நாளின் செய்தி renewal of your calling. உன்னுடைய அழைப்பை புதுப்பிக்கிற நாட்களாக மாறட்டும். அழைப்பை மறந்தாயோ, முதலாவதாக நான் சொன்னேன் இந்த நாளிலே renewal of your hope. உன் நம்பிக்கையை தேவன் புதுப்பிக்கிறார். ஏனென்றால் உன் விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்தை எட்டியது. இரண்டாவதாக இன்னொரு முறை தேவன் யோனாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார். God gave a second chance in Jonah, saying, rise up, get up, go. முதலாவதாக God renews your strength. Secondly, God renews your relationship. God renews your faith. God renews your hope. Finally, God renews your calling. நான் தமிழ்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். தேவன் உங்களுடைய பலத்தை புதுப்பிக்கிறது. இந்த நாட்கள்ல பலத்தை புதுப்பிக்கிறார். தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கிறார். தேவன் உங்களுடைய விசுவாசத்தை புதுப்பிக்கிறார், நம்பிக்கையை புதுப்பிக்கிறார். கடைசியாக உங்களுடைய அழைப்பை புதுப்பிக்கிறார். காலை வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். தேவன் சொன்ன வார்த்தை நம்மளை தட்டி எழுப்பி திரும்ப போ. யோனாவிடத்துல தேவன் வார்த்தை இரண்டாவது முறை வந்தது. இந்த காலை வேளையில ஆவியானவர் சபைக்கு இரண்டாவது is giving you a second chance, a second opportunity, one more time to rise up, to be strengthened and to reach the masses. இன்னொரு முறை கூட உன்னை தட்டி எழுப்பி உன்னை பலப்படுத்தி இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்க போகிறார். சபையை தூங்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல, ஓரேபனும் தேவ சமூகம் வரும் மட்டும் உன்னை ஓடும்படி நடக்கல, ஓடும்படி அழைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பாராக. இந்த நாட்கள்ல தேவன் நமக்கு அழகான 2 வார்த்தைகளை கொடுத்தார். renewal of your hope. உங்களுடைய நம்பிக்கையை தேவன் புதுப்பித்திருக்கிறார். நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய அழைப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். God renews your calling. கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து நாம் ஜெபிப்போம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Lord. உமக்கு நன்றி. என் நம்பிக்கையே வா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ ரிபா சப்த நாடி நிகரவா. எத்தனை பேர் சொல்றீங்க என் நம்பிக்கையை புதுப்பித்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என் நம்பிக்கையை புதுப்பித்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஓ ரிபா சப்தி நிகரவா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus. Save us.
ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுள் வரை உம்மை ஆராதிப்பேன். அதே கண்களை அதை நோக்கி பார்க்கலாம். இந்த நாட்கள் உங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை அழைப்பை புதுப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். வீடுகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிற சபையிலே இதோ நம்பிக்கை புதுப்பிக்கிற தேவன். உன் விண்ணப்பம் தேவ சமூகத்தை எட்டியது. Your prayer has reached God. உன் விண்ணப்பம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டியது மாத்திரமல்ல, இதோ இரண்டாவது முறை உன்னை புதுப்பிக்கிற தேவன், இரண்டாவது முறை உன் அழைப்பை புதுப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த காலைகளில் தேவன் சொல்லுகிறார், இதோ நான் இரண்டாவது முறை உன்னை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். எழுந்து சபையே, நீ எழுந்திரு சபையே. ஓரி பாபா சக்தி நீக்காதமா இரண்டாவது முறை தட்டி எழுப்புகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எலியாவே, நீ எழுந்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஓரி பாய் சக்தி நீக்காதமா. ஓ எஸ் லார்ட். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுள் வரை உம்மை உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் அப்பா. என் நம்பிக்கையின் காரணரே தேவனுடைய நம்பிக்கை புதுப்பித்தபடியால் உமக்கு நன்றி. என் தேவனுடைய அழைப்பை புதுப்பித்தபடியால் உமக்கு நன்றி. இந்த நாட்கள்ல தேவனைகளோடு இடைப்படுவீராக, தேவனோடு பேசுகிற சஞ்சரிக்கிற நாட்களாக நீர் மாற்றுவீராக. நாளை கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி. வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியான தாமே அவங்களோடு இடைப்படுவீராக. தேவனோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் சந்திப்பீராக. பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமா எங்களை காத்த எபினேசர், இனிமேலும் எங்களை காத்து நீ வல்லவராயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பு வழிநடத்தும் நம்ம தேவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே நம்மளோடு கூட இருப்பாராக. வீடுகள்ல தொடர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை ஆராதிங்கள். விசேஷமாக நான் சபையில திரும்ப ஒரு விஷயம் கூட ஒரு வீடுகள்ல தேவைகள் ஏதாவது இருக்கும் என்றால் தயவு செய்து அணுகும்படி நம்மளோட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.